முருகன் வந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் லேட்டாக வருவார் எப்பயுமே. என்கிட்ட அவர் எதுவுமே உண்மையிலே சொல்கிறேன், எதுவுமே நான் அவர் கற்றுக் கொடுத்த மாதிரி தெரில, நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன். நம்ம லிங்குசாமி சார் அவர் வந்து என்கிட்டேருந்து அவர் ஒன்றும் கற்றுக்கல அப்படின்னு சொன்னார். இல்லை, உண்மையிலேயே அவரிடமிருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். பயம் வந்து எனக்கு எப்போதும் இருக்கும். ஏன்னா நான் பயத்தை நான் ஒரு சக்தியாக தான் பார்க்குறேன். பயத்தை வந்து ஒரு எதிர்மறையாக நான் பார்க்கல. ஒரு டயட்டுடைய ஒரு படைப்பாளியுடைய மரியாதை எப்போ கூடுன்னு சொன்னால், அவங்களுடைய உதவியாளர்கள் மூலமாக தான் அவருக்கு இன்னொரு மரியாதை வரும். எல்லாருக்கும் வணக்கம். ராஜமுருகன் என்கிட்ட ஒர்க் பண்ணும்போது பீமா கதையை வந்து எப்பயுமே நம்மகிட்ட லாஸ்ட்டாக ஒரு அசிஸ்டண்ட் வந்து சேர்ந்தாங்கன்னா அவங்களுடைய வேலை என்னென்னா, நம்ம டேப்பில் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்ததை அவங்க கேட்டு எழுதணும். அதுவும் நான் என்ன சொல்லியிருக்கோமோ அதை தவிர்த்து மாறவே கூடாது. அந்தளவுக்கு என்னென்னா, நம்ம சொன்னது ஃபஸ்ட்டு வரட்டும், அதுக்கப்புறம் தான் அதில் கரெக்ஷன்லாம் பண்ண முடியுங்கிறதுக்காக அதில் கொஞ்சம் எல்லாமே வெயிட் பண்ணுவோம். ராஜமுருகன் வந்து இதை எழுதி கொண்டாங்கன்னு சொன்னப்போ, நான் சொன்னது இல்லாமல் மிக அற்புதமான வசனங்கள், வந்து டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். அது முதல்ல வந்து நம்ம எங்களுடைய அசிஸ்டன்ட்ஸ் ஒரு சிலர் படிச்சுட்டு என்னென்னா, டயட்டு சொன்னது மட்டுமே நீங்கள் எழுதுனா போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த பேப்பர் வந்துச்சு, நான் படித்து பார்த்தோன்னே எனக்கு பெரிய ஒரு இவ்வளவு அற்புதமாக வந்து நிறைய இடங்களை டெவலப் பண்ணியிருக்கேன், உனக்கு என்னென்ன தோணுதோ இதே மாதிரி நிறைய பண்ணையா சொல்லி அதுக்கப்புறம் சொன்னேன். அந்த படம் ஒர்க் பண்ணார், பையா ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் என்னுடைய எந்த படமாக இருந்தாலும் நான் கூப்பிட்டு வச்சு கதை சொல்லுவேன். ஒர்க் பண்ணும்போது நான் வந்து முருகன் வந்து வட்டியும் முதலும் வந்து அவர் விகடனில் எழுதும்போது வந்து ஒரு பார்வை அவர் மேலே ஒன்று பட்டுச்சு. ரொம்ப அற்புதமாக இப்படி எழுதக்கூடிய ஒருத்தராக இருக்காருன்னு சொல்லி. முருகன் வந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் லேட்டாக வருவார் எப்பயுமே. நேரத்துக்கு வர்றதுங்கிறது முருகனுக்கு வந்து தெரியாத ஒரு விஷயம். அப்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னென்னா, நான் எப்படி இருப்பேனோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி, அதுக்கப்புறம் நியாயமாக ரொம்ப சரியான நேரத்துக்கு வர்றது, கரெக்டாக அப்படிலாம் இருந்துக்க ஆரம்பித்தார். எனக்கு பெரிய இந்த படம் பார்த்துட்டு குக்கு வந்து நான் தியேட்டரில் பார்க்கல, ஒரு ட்ராவலில் வந்து அப்போ ஊரில் இல்லை, நான் ஒரு ஃப்ளைட்டில் தான் பார்த்தேன். அப்புறம் முருகனுக்கு பேசினேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய மிக முக்கியமான ஒரு பதிவு. இந்த படம் வந்து அவர்கிட்ட என் கதை வந்து இந்த மாதிரி ஸ்டைலாக ஒரு ஃபிலிம் பண்ண போகிறேன் சார், இவர் தான் ஹீரோ இந்த மாதிரி சொன்னோடனே, யார் ஹீரோன்னு எனக்கு தெரியலை. அவர் பேர் சொல்லும்போது கூட அவர் வந்து இந்த ஜிகிர்தண்டாவில் நடிச்செல்லாம் காட்டுவார்ல சார், சொன்னதுக்கு பிறகு தான் சரி ஓகே அவர் கான்ஃபிடண்ட்டாக இருக்கார், சரி பண்ணட்டும்னு நினச்சேன். அவர் தருமபுரி மாதிரி ஏரியாவில் போய் பண்ண போகிறேன்னாரு. ஒரு போஸ்ட் டிசைன் பார்த்தோன்னே எனக்கு வந்து என்னடா ஒரு டாய்லெட்டுடைய ஒரு இதை வந்து போட்டு ஒரு போஸ்ட்ரு, இதெல்லாம் எதுக்கு ஒரு போஸ்டராக ஃபீல் பண்ணுறா அப்படின்னு தெரியலையே நினச்சேன். ஆனால் படம் பார்த்ததுக்கு பிறகு தான் தெரிஞ்சது, காதலுக்காக தாஜ்மஹால் கட்டலாம், என்னென்னமோ வந்து வசந்த மாளிகையில் வந்து மிகப்பெரிய மாளிகை கட்டுவார், லவ் டுடே படத்தில் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு கூட ஒரு லவருக்காக கட்டுவான், ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்காக ஒரு டாய்லெட் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பாத்ரூம் மாதிரி அந்த கட்டணுங்கிற நினப்பு, அதை பற்றியான கதை யோசிக்கணுங்கிற விஷயமே வந்து எனக்கு தெரிஞ்சு மிக முக்கியமான ஒரு படம். இந்த படம் கண்டிப்பாக இந்தியா முழுக்க ஏதோ மொழிகளுக்கு போகும்னு நான் நம்புகிறேன். இப்போயே வந்து என்னென்னா மிக முக்கியமான ஒருத்தங்க தெலுங்குக்கெல்லாம் ரைட்ஸ் கேட்டு வந்திருக்காங்க, பிரபுகிட்ட நான் பேசணும். எனக்கு இந்த படத்தில் அந்த ஹீரோ பண்ண பெர்ஃபார்மன்ஸ்லேயே வந்து என்னென்னா, வேறு எந்த ஹீரோவும் கமல் சார் வந்தப்போ ஒரு சில படங்களில் அவரை அப்படி பார்த்துருக்கலாம். தமிழ் சினிமாவில் வந்த இது எந்த ஹீரோ நடிச்சிருந்தா கூட இந்த மாதிரி வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் அதுவாகவே இருந்தார் இந்த படத்தில். எல்லாமே நான் முருகன்ட்ட வந்து இந்த படம் பார்த்து முடித்தோடனே வந்து நினச்சேன், விகடனில் வந்து இந்த படத்துக்கு நான் நினச்சேன் மிக பெரிய ஒரு மார்க் ஒன்று வரும் முருகன். நானும் நம்புவேன், ஒவ்வொரு படத்துக்குமே ஒரு மார்க் நம்ம ஒரு மனசில் நினச்சிப்போம். எல்லா பத்திரிகையிலுமே ரொம்ப சிறப்பாக எழுதிட்டாங்க. எல்லாம் நினைக்கிறாங்க விகடனில் அவர் ஒர்க் பண்ணதுனால தான் 50 மார்க்குன்னு சொல்லி, அவர் ஒர்க் பண்ணாமல் இருந்தால் 56 57 கூட அந்த மார்க் இருந்திருக்கும். அவ்வளவு தகுதி இந்த படத்தில் இருந்துச்சு. நான் இந்த மேடையிலேயே சொல்கிறதுன்னு இல்லை, நிறைய இந்த படத்தை பற்றி பாராட்டியிருப்பாங்க. குறையாக எனக்கு 3 குறை இருக்குது. என்னுடைய உதவியாளருங்கிறதுனால படம் எத்தினால ஓடிச்சிங்கனால இந்த குறையை இங்கே சொல்கிறது பற்றி தப்பு இல்லை. வந்து முருகன்ட்ட நான் வந்து பர்சனலாக சொல்ல வேண்டிய விஷயந்தான், இருந்தாலும் மேடையில் அவருக்கு சொல்லலாம். எனக்கு அந்த ஜனாதிபதி வந்தார் இல்லையா, அதை மட்டும் ஒரு சஜஸ்டிவாக காட்டியிருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு போர்க்கிரவுண்டில் ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் வச்சுட்டு அவரை வந்து ஒரு காட்டாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஒருவேளை அதை பற்றி நீங்கள் யோசிச்சிங்களான்னு தெரியல. அதே மாதிரி எண்டில் ரொம்ப அற்புதமான டைலாக் தான் அவங்க பேசுனது. இருந்தாலும் பேசாமல் விட்டுட்டு நாளைக்கு தெருவுக்கு வா போராட்டம் இருக்குன்னு சொல்லி ஒரு போராட்டம் தொடங்கியிருந்தா இன்னும் அடுத்த கட்டத்தில் இருந்திருக்குமோ அப்படின்னு அந்த ஒரு இடம்.
அப்புறம் இன்னொரு இடம் வந்து அந்த பொண்ணு பாத்ரூமில் விழுந்ததுக்கு பிறகு அவரை தூக்கி கொண்டு வந்து வைக்கிறப்போ லேசாக கையில் ஒரு துடிப்பு தெரிஞ்சப்போ உயிர் இருக்கா அப்படி சொன்னோன்னே ஒரு ரியாக்ட் பண்ணும் இல்லையா, அந்த ரியாக்ஷன் மட்டும் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இவ்வளோ அற்புதமான படத்தில் மிக உலக மகா படங்களில் கூட 10-20 குறை இருக்கும். இவ்வளவு 3 குறையுள்ள ஒரு படத்தை நான் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. முருகன்கிட்ட வந்து இன்னொரு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, முருகனுடைய இன்னொரு பக்கம் என்னென்னா, அவர் வந்து காமெடி சென்ஸ் அப்படி உள்ளவர், லவ் சென்ஸ் அவ்வளவு நல்லா பண்ணுவார். நல்ல தாட்டுள்ள படங்கள் எடுக்கணும். இப்போ 2 படம் எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு 20% வச்சுக்கிட்டு எனக்காக நான் வந்து என்னடா அவரை திசை திருப்ப நினைக்க வேணாம், இது நம்மளை இழுத்துட்டே போகும், இது இருக்கட்டும், இவ்வளோ பாராட்டும் இருக்கணும். இப்போ சாய்ராத்துன்னு ஒரு படம் 4.5 கோடியில் எடுத்த ஒரு படம் மராட்டியில் 98 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக அடுத்த உங்கள் படம் உங்களால் அது கண்டிப்பாக சிறப்பாக செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு படம் வந்து லவ்வும் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு நீங்கள் நல்ல ஒரு கருத்தோடையும் படம் பண்ணுங்கள். ஆனால் அந்த படம் அப்படி பிச்சுட்டு போகணும், அப்படி ஒரு கலெக்ஷனும் பண்ணணும், இவ்வளோ பேரும் வரணும், அப்படி ஒரு படத்தை நீங்கள் அடுத்து எடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். நான் வந்து என்கிட்ட அவர் எதுவுமே உண்மையிலே சொல்கிறேன், எதுவுமே நான் அவர் கற்றுக் கொடுத்த மாதிரி தெரில, நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்படி தான் ஒரு டைரக்டருடைய ஒரு படைப்பாளியுடைய மரியாதை எப்போ கூடுன்னு சொன்னால், அவங்களுடைய உதவியாளர்கள் மூலமாக தான் அவருக்கு இன்னொரு மரியாதை வரும். இப்போது பாரதிராஜா சாருக்கு வந்து அவருடைய அசிஸ்டன்ஸ் எப்பெல்லாம் நல்ல படங்கள் எடுத்தாங்களோ அப்போல்லாம் அவருக்கு பேர், பிசி ஸ்ரீராமுடைய அசிஸ்டன்ஸ் வந்து நல்ல படங்கள் பண்ணும்போதெல்லாம் அவருக்கு பேர். அது மாதிரி என்னுடைய பேரை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக்கி விட்டீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். மலையாளத்தில் ஜான் அப்ரஹாம் அவர் இயக்குன அம்மரியான் அப்படிங்கிற ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு காலகட்டத்தில் தான் நம்புகிற அரசியல் கனவுகள் உடைந்து போகும்போது அதை பின்தொடர்கிற ஒரு இளைஞன் என்னவாகிறான், அவனுடைய குடும்பம் என்னவாகுது அப்படிங்கிற பற்றின ஒரு படம். சமகாலத்தில் ஒரு இளைஞர்களுக்கான மிகப்பெரிய சவாலாக நான் நினைக்கிறது, தான் நம்புகிற அரசியல், தான் நம்புகிற தலைமை உடைந்து போகிற ஒரு இடம்தான். அப்படி ஒரு அரசியலை பின்தொடர்ந்து போகும்போது ஒரு இடத்தில் அது நமக்கான அரசியல் இல்லை, அல்லது அது வந்து வேறு விதமான ஊழல் வடிவம் பெறுகிறது. அப்படிங்கும்போது அது நம்மளை டோட்டலாக நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போடும். எனக்கெல்லாம் அப்படி தான் வந்துட்டு நான் நம்புகிற ஒரு அரசியல் தளத்தில் இயங்கும்போது அப்படியான நிறைய விஷயங்கள் வந்து வேறு வேறு வழிகளுக்கு கொண்டு போக என்னை அப்படியான விஷயங்கள் நடந்துச்சு. பட் அதை தாண்டி தொடர்ந்து நாம் நம்புகிற மக்களுக்கான அரசியலை கலை வடிவத்திலும் போராட்ட தளத்திலும் எடுத்து போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை உடையாமல் தொடர்ந்து பாதுகாத்து வரும் நல்ல கண்ணையாவுக்கு என்னுடைய முதல் நன்றி. சிவகுமார் ஐயா மிக மிக முக்கியமான ஒரு ஆளுமை, மிகப்பெரிய கலைஞன், மிகப்பெரிய நடிகர், மிகப்பெரிய இன்றைக்கு வேறு தளங்களில் இயங்கி கொண்டிருக்கக்கூடியவர். ஆனால் அதற்கான எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தொடர்ந்து என்னை போன்ற நிறைய இளைஞர்களை வழிநடத்துவதை தன் வாழ்வின் ஒரு பகுதியாக வைத்திருப்பவர். தொடர்ந்து நான் வெவ்வேறு காலகட்டங்களில் இருந்த போதெல்லாம் அவருடைய பேச்சுக்கள், அவர் நார்மலாக தொலைபேசியில் பேசினா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் எனக்காக ஒதுக்கி பேசுவார். அது என்னுடைய வந்து நம்முடைய இது சினிமா வாழ்க்கையை தாண்டி பர்சனலாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்குள்ளே தொடர்ந்து வந்து நம்மளை வந்து செலுத்திக்கிட்டே இருப்பார். அப்படியான மிகப்பெரிய அன்பை, பிரியத்தை வழங்கக்கூடிய சிவகுமார் சார் இங்கே வந்திருக்கிறது மிக முக்கியமான ஒரு தருணம் நான் நினைக்கிறேன். எடிட்டர் மோகன் சார், அவருடைய அனுபவங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ பெரிய, எனக்கு அவரோட பெரிய பழக்கம் எதுவுமே இல்லை. இந்த படத்தை பார்த்துவிட்டு உடனடியாக கால் பண்ணி நேராக வந்து ஆஃபீஸ்க்கு வந்து அவருடைய அனுபவத்திற்கோ அப்படியான விஷயங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை, எவ்வளோ பேர் செய்வாங்கன்னு தெரியாது, அப்படியான ஒரு மனசு இருக்கு இல்லையா, அப்படி நேரடியாக வந்து ஆஃபீஸ்க்கு வந்து மாலை போட்டு பாராட்டி ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போனார். அவர் சொன்ன முக்கியமான விஷயம், இது வந்து வெவ்வேறு தளங்களில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் எந்த கவலையுமே நீ படாத, நீ மாறவே மாறாத, நிறைய அப்படியும் வரும் உனக்கு, அப்படியான விஷயங்கள் வரும், ஆனால் அதை பண்ணவே பண்ணாத, நீயா இரு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவர் இங்கே வந்திருந்ததுக்கு நன்றி. லிங்குசாமி சார், அவர் வந்து என்கிட்டேருந்து அவர் ஒன்றும் கற்றுக்கல அப்படின்னு சொன்னார். இல்லை, உண்மையிலேயே அவரிடமிருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். நான் வந்து ஒரு இயக்குனர் ஆவதற்கு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் மட்டும் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் ஒருத்தவனை உருவாக்காதுன்னு நினைக்கிறேன். அதை சார்ந்து அதை தாண்டி அவன் வாழ்க்கை பற்றின புரிதல்கள், மனிதர்களை பற்றின புரிதல் வந்து ஒரு இயக்குனருக்கு முக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மனிதர்களை ஹேண்டில் பண்ணுறது தான் ஒரு இயக்குனருடைய மிக முக்கியமான வேலை அப்படின்னு நினைக்கிறேன். அதை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தான்.
ஸோ அப்படி அவருக்கு வந்து அவர் எனக்கும் அவருக்குமான இந்த விஷயத்தில் வந்து நன்றிங்கிற வார்த்தைகள் எல்லாம் இல்லை. அடுத்தடுத்து சினிமா என்ற கலை வடிவத்தை இன்னும் அதிகமாக லிங்குசாமி சார் சொன்னது மாதிரி நிச்சயமாக இன்னும் அதிகமான மக்களை சென்றடைவதற்கான அத்தனை விஷயங்களும் எனக்கு உண்டான என்னுடைய இயல்பை மீறாமல் என்னுடைய இடத்திலிருந்து அடுத்த தளத்திற்கு அதிகமாக எடுத்து செல்வதற்கான நம்பிக்கையை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக அதை செய்வேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இது ஒன்றும் ப்ரொஃபஸர் கண்ணாடிலாம் இல்லை, சும்மா மூஞ்சியை மாற்றுறதுக்காக போட்டுக்கிறது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான். இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து மிஸ்டர் ராஜமுருகன் வந்து என்னை பார்த்ததுலேருந்து அந்த ஷூட்டிங் நடந்தது, நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள், சில்லியன் சார் கூட ஒர்க் பண்ணது, எல்லாருமே ரொம்ப அவங்களுடைய டீம், ராஜமுருகன் சாருடைய டீமே வந்து ரொம்ப ஜோவியலான டீம். அவருடைய ரத்தினங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான மனுஷங்க. அவரும் ரொம்ப எளிமையான அருமையான மனுஷன். இந்த வாய்ப்பு கிடைச்சோடனே நான் ரொம்ப பயந்தேன். 2-3 தடவை உறுதி கேட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பித்து வேலைகள்லாம் நடந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் போனோன்னே யாருக்கு என்ன செய்யணுங்கிறது ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சுது. அந்த படத்தில் நடித்த இதர கேரக்டர்ஸ் எல்லாருமே தருமபுரி சுற்றி வட்டாரத்தில் ஆடிஷன் பண்ணி எடுத்தது. அவங்கெல்லாம் செலக்ட் பண்ணப்பட்டாங்க. அவங்க எல்லாருமே கேமராவுக்கே புதுசு. ஒரு அம்மா வந்து அந்த கேமராலேருந்து இவங்க மூஞ்சிக்கு அந்த டேப்பு லெங்க்த்தை அளக்கிறதுக்காக சர்ன்னு வந்தோடனே ஐயோ என்னமோ வருது அப்படிங்கிறாங்க. பார்த்து சல்லுன்னு அந்த அம்மா அந்த அளவுக்கு கேமரா அந்த அனுபவம் இல்லாதவங்க அவங்களோடலாம் ரிஹர்சல் பண்ணி இது ஒரு பெரிய விஷயமாகவே நடந்திருக்குது. நான் ரொம்ப பயந்தேன்னா பயம் வந்து எனக்கு எப்போதும் இருக்கும். ஏன்னா பயத்தை நான் ஒரு சக்தியாக தான் பார்க்குறேன். பயத்தை வந்து ஒரு எதிர்மறையாக நான் பார்க்கல. ஏன்னா பயம் வந்து என்னுடைய ஐடியாலஜி படி பயம் வந்து கிரியேட்டிவிட்டியினுடைய ஒரு ஆரம்ப பாயிண்ட். ஏன்னா இப்போ ஒரு கார் கண்டுபிடிக்கிறோம், கார் வந்து இன்னோவேட்டிவ். ஆனால் பிரேக் எதுக்கு? ஓடுறதுக்கு தானே காரு. பிரேக் எதுக்கு? பயத்துலேருந்து வரணும். ஓடுற காரு நிற்கணும் அப்படிங்கிற அந்த பயம்தான் பிரேக்கை கண்டுபிடிக்க வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது நான் யோசிக்கிறது. ஸோ இந்த பரிமாறில் ரொம்ப சிறப்பாக செஞ்ச ஊடகவியல், பத்திரிகையாளருங்க, சமூக வலைத்தளங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. பாய்.